அன்பு உறவுகள் அனைவருக்கும் சோபாராணி புட்டிக் சகோதரிகளின் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒட்டி வச்சுருக்கிற அந்த ப்ளூ கலர் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் எப்படி கொறுக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவுக்கு நூல் எடுத்து எண்டில் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு பீட்ஸ் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் இதில் இப்போது சுகர் பீட்ஸ் தான் கொறுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் நம்ம அடிப்பக்கத்தில் இருந்து ஊசியை குத்தி எடுக்கணும். எந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறோமோ அந்த இடத்துலேருந்து குத்தி எடுத்துக்கோங்க. ஊசியை வெளியே எடுத்ததுக்கு பிறகு எவ்வளவு சுகர் பீட்ஸ் நமக்கு அதில் தேவைப்படும்னு பார்த்து அந்த அளவுக்கு சுகர் பீட்ஸை எடுத்து கொறுத்து வைக்கலாம். எடுத்தது கரெக்டாக வருதா என்னன்னு ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்டோனை சுற்றி ரவுண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு. கரெக்டான அளவு இல்லைன்னா மறுபடியும் கொறுத்து எடுத்துக்கணும். மறுபடியும் ஒரு முறை ஸ்டோனை சுற்றி வச்சு பார்க்கலாம், கரெக்டாக வருதான்னு. வச்சு பார்க்கும்போது 3 பீட்ஸு தேவையில்லாமல் அதிகமாக இருக்குது. அதை அப்படியே வெளியே உருவி எடுத்துடலாம். இனி நம்ம தையல் எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல மறுபடியும் ஊசியை குத்தி அடிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்ததுக்கு பிறகு அந்த ஸ்டோனை சுற்றி முத்து கரெக்டாக வர்றது மாதிரி செட் பண்ணி விட்டுறணும். செட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு அந்த ரவுண்டுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்ததுன்னா அதுலேருந்து நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். லாக் தையல் போட ஆரம்பிக்க போகிறோம். இப்போது அது எப்படி போடணும் அப்படின்னு முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் இந்த வீடியோவில் கரெக்டாக பாருங்கள். தையல் போட ஆரம்பிக்கும்போது 2 பீட்ஸு இல்லைன்னா 3 பீட்ஸு விட்டு நம்ம ஒரு பக்கத்தில் தையல் போட ஆரம்பிக்கணும். ஊசியை குத்தி எடுக்கிறது எப்படின்னு கரெக்டாக வீடியோவில் பாருங்கள். நம்ம முத்துக்கு வெளிப்பக்கமாக இப்போ ஊசியை குத்த போகிறோம். குத்திட்டு அதுக்கு நேரே உள்பக்கமாக அந்த ஸ்டோனோட ஒட்டி குத்தி அடிப்பக்கமாக விட போகிறோம். அப்போ அந்த இடத்துல நமக்கு நூல் லாக் ஆயிரும். முத்து அங்கே இங்கே விலகாமல் இருக்கும். இது போலவே ஒரு 3 முத்து இல்லைன்னா 2 முத்து விட்டு விட்டு ஊசியை குத்தி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக லாக் ஆகியிருக்கும். அந்த லாக் தையல் கொடுக்கும்போது முத்து அங்கே இங்கே விலகாமல் கரெக்டாக அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம துணியை எவ்வளோ தூக்கி போட்டு அசைச்சாலுமே முத்து இழவி தொங்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த பக்கத்தில் லாக் தையல் கொடுக்குறோம். இப்படி லாக் தையல் கொடுக்க முடியல அப்படின்னா கூட நம்ம ஃபஸ்ட்டு நீளமாக தையல் போட்டோம் பார்த்திங்களா, அதில் 2 3 6 பீட்ஸ் எடுத்து கொறுத்துட்டு அதில் ஒரு 3க்கு இடையிலோடி நம்ம லாக் தையல் போட்டோம் பார்த்திங்களா, அதுபோல் கூட நீங்கள் போடுறதா இருந்தாலும் போடலாம். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாடல்லையே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவை கரெக்டாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லாங்காக ஏன் போகுது அப்படின்னா கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்க உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். சிலவங்களுக்கு உடனே வீடியோ புரியாமல் இருக்கும். 2-3 தையல் போகும்போது பார்க்க புரிஞ்சிடும். அதுக்காக தான் வச்சு மறுபடியும் அந்த வீடியோவை அப்படியே போட்டுட்ருக்கிறேன். இப்போ தான் புதுசாக தைச்சு பழக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த லாக் எப்படி போடுறேன் அப்படின்னு கரெக்டாக பாருங்கள். முத்துக்கு வெளிப்பக்கமாக குத்தினோன்னா அப்படியே அந்த முத்தை கவர் பண்ணுற மாதிரி உள்பக்கமாக குத்தணும். குத்தி அடிப்பக்கம் எடுத்து மறுபடியும் ஒரு 3 முத்து விட்டு அதுக்கப்புறம் முத்தோட சைடில் குத்தி இருக்கிறேன். இப்போ மறுபடியும் முத்தை நடுப்பக்கத்தில் விட்டுட்டு அதுக்கு இந்த பக்கமாக குத்தி அடிப்பக்கம் விடுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது, ஈஸி தான். எல்லா சைடும் கரெக்டாக லாக் ஆகிருக்கா இல்லை முத்து எங்கேயாவது தூக்குனது மாதிரி நிற்க அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா இடமும் லாக் ஆகிருக்கு. ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்த என்ன பண்ணணும்னா நம்ம மறுபடியும் லாக் தையல் போட்டு விட்டுறணும். அப்போ கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தைச்சு முடிச்சாச்சு. இப்போ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது போலவே நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தையல் போட்டு முடித்த உடனே எப்பவும் போல நூல் அடியில் கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.